கிறிஸ்துவுக்குள்ள அன்பான தேவ ஜனங்களே, மீண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கிரைஸ்ட் சர்ச் இன்டர்நேஷ்னல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுல நான் தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நான் நம்புகிறேன். இப்பொழுது கூட நம்ம கண்களை மூடி ஜெபம் பண்ணி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையில பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய ஆண்டவரே நடத்துதலுக்காக நன்றி, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் நீர் ஆண்டவர் இந்த வார்த்தையை ஆஸ்வதிப்பீராக. கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆஸ்வாதமாய் உங்க வாழ்க்கையை மாற்றுவதாக. வார்த்தையை கொண்டு எங்களுக்கு ஊழியம் செய்யுங்க ஆண்டவரே. வரவேற்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, அதை கேட்கிற ஒவ்வொருவரோடு நீங்க பேசுகிறதுக்காக நன்றி. என்னோடு கூட பேசுங்க ஆவியானவரே, என் மூலமாய் பேசுங்க ஆவியானவரே. இந்த நாளுக்காக, இந்த வார்த்தைக்காக மீண்டுமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். இன்னைக்கு கூட ஏற்கனவே பேசி கொண்டிருக்கிற தலைப்பிலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம். நம்ம ஒவ்வொரு வாரமும் நம்ம சொல்றது தான், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதேன்னு சொல்லுது. அடுத்து நம்ம போறோம். பிதாவுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் உங்களோடும் சபையோடும் இருப்பதாகன்னு நம்ம சொல்றோம். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், அதை நம்ம பார்க்கும்போது அதில் எவ்வளோ ஒரு நரிஷ்மெண்ட், எவ்வளோ ஒரு புத்துணர்வு, ஒரு ஆசீர்வாதம், மகிழ்ச்சி நம்ம வாழ்க்கையில் அது கிடைக்கிறது என்று நம்ம ஆழமாக நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் இந்த வசனத்தின் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக, ஆமென். இங்க பவுல் எழுதும் போது முடிக்கும் போது சொல்றாரு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாகன்னு. ஸோ பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அது எப்படி நம்ம அனுதினமும் நம்ம லைஃப்ல நம்ம அதை நம்ம பழகுறது, எப்படி அந்த ஃபெலோஷிப்ல நம்ம வாழ்றது. பைபிள் சொல்லுது, அவர் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நாம் அவருடைய ஆலயமா இருக்கிறோம், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது. அப்போ தேவன், பரிசுத்த ஆவியாகிய தேவன் நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். நாம் அவரை அனுதினமும் நாம் அவரோடு கூட நாம் நடக்கிறவர்களாய், சுமக்கிறவர்களாய், அவர் நம்முடைய ஒவ்வொரு அசைவிலும் அவர் கலந்து இருக்கிறவரா இருக்கிறாரு. அவர் இருக்கிறார் என்றதை நீங்க ரெக்கக்னைஸ் பண்ணும்போது அவரோடு கூட நீங்க அதிகமா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஏன்னா இந்த ஃபெலோஷிப் என்ற வார்த்தையை நம்ம கிரீக்க மொழியில கொய்னோனியா என்று சொல்லுவாங்க. அதனுடைய டீப் அர்த்தம் என்னன்னா டீப்பர் இன்டமிசி, அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப், அப்படி இல்லைன்னா ஃபெலோஷிப். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனோடு கூட ஒரு ஆழமான நெருக்கமான ஒரு சம்பந்தம், ஒரு ஐக்கியம் இருக்கிறதுனுடைய அர்த்தம் தான் ஃபெலோஷிப் என்று நம்ம பார்க்குறோம். அப்போ இன்னைக்கு நம்ம நம்ம கூட இருக்கிற நபர் யாருன்னே நமக்கு தெரியாம இருக்கோம்னா, அவரை குறித்து நம்ம புரிஞ்சுக்காம இருப்போம்னாக்கா, அவருக்கு கொடுத்ததான ஒரு அறிவு, ஒரு தெளிவு நமக்கு இல்லைன்னா நம்ம அவரோடு கூட எப்படி டெய்லியும் நம்ம பழக முடியும்? இப்போ உங்களுடைய நண்பர்கிட்ட எப்படி நீங்க பேசுவீங்க? உங்க இருதயத்துக்கு நெருக்கமான ஒரு நண்பர் இருப்பாங்கன்னா, அந்த நண்பர்கிட்ட நம்ம என்ன பண்றோம்? நம்ம ரகசியங்களை, நம்முடைய உணர்வுகளை, நம்முடைய எண்ணங்களை கூட நம்ம என்ன பண்றது, ஹைட் பண்ணாம நம்ம ஓப்பனா ஷேர் பண்றோம். ஏன்னா அங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அந்த ரிலேஷன்ஷிப்ல ஒரு டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு நல்ல நண்பராய் நமக்குள் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. He is our best and good friend. அவரோடு கூட நம்ம அனுதினமும் அவரோடு கூட நம்ம பேசணும், அவரோடு கூட நம்ம நடக்கணும், அவரோடு கூட நம்ம வாழணும் என்பதை அவர் விரும்புகிறவரா இருக்கிறாரு. இந்த ஃபெலோஷிப்பை, இந்த ஐக்கியத்தை நீங்க மாத்திரம் விரும்புறதில்ல, பரிசுத்த ஆவியாகிய தேவனும் அதை விரும்புகிறவரா இருக்கிறாரு. அப்போ பரிசுத்த ஆவியாகிய தேவனிடத்துல நம்ம எப்படி ஆழமா நம்ம டெய்லி நம்ம நடக்க முடியும்னு பார்த்தாக்கா, ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஹேவ் அ நாலேஜ். உங்களுக்கு அதை குறித்ததான
அறிவு உண்டாயிருக்கணும். எப்படிப்பட்ட அறிவு? நீங்க இந்த உலகத்துக்கு ஏற்றதான அறிவு கிடையாது. உலகத்துக்கு ஏற்றதான படிப்பு, ஸ்டாண்டர்டு, பணம், இந்த மாதிரி ஒரு அறிவோ உயர்வோ பரிசுத்த ஆவியானவர் எதிர்பார்க்கறது இல்லை. முதலாவது பரிசுத்த ஆவியானுடைய கம்யூனிகேஷன் உங்களோடு கூட ஆழமா இருக்கணும்னா, நீங்க ஸ்ட்ராங்கா பரிசுத்த ஆவியோடு நடக்க விரும்புனீங்கன்னா, ஏன்னா பைபிள் சொல்லுது அவருடைய பரிசுத்த ஆவியினாலே நீங்க நடத்தப்படுவீங்கன்னு. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். அந்த வசனம் ரோமர் புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது, யார் தேவனுடைய புத்திரர்களோ அவர்கள் பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுவார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுவார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்கள். 15ஆம் வசனம், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். அப்ப இங்க பைபிள் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட, உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டு காலத்துல தேவனுடைய மகிமை மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருந்தது. அந்த இடத்துல யாராலையும் போக முடியாது. தேவனை தரிசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவர் யாருக்கு பிரதிட்சமாக முடியுமோ, யார் மேல அந்த தயவு கிருபை இருக்கோ அவங்க தான் ஆண்டவரை பார்த்தாங்க. அப்ப கூட அவருடைய முகத்தையோ அவரையோ பார்க்க முடியல, அவருடைய சுபாவத்தை தான் அவங்களால உணர முடிந்தது. ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல மகா பெரிய தேவன் அவர் தங்குகிறதான ஆலயம் ஒரு கட்டடமோ இல்ல ஒரு பெரிய கூடாரமோ இல்ல, அவர் தங்குகிற ஆலயம் நீங்களும் நானுமா இருக்கிறோம். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் தான் தேவன் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. அந்த பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் அனுதினமும் நம்மை அவர் நடத்த விரும்புகிறவரா இருக்கிறாரு. அப்போ அவர் நம்மளை நடத்தணும்னா நமக்கு முதலாவது அவரை குறித்ததான அந்த அறிவு உண்டாயிருக்க வேண்டும். நாலேஜ், we have to have a biblical knowledge. அப்போ நான் சொல்ற அந்த அறிவு உலகத்தின் அறிவு அல்ல, வேத வார்த்தையின் அறிவா இருக்கிறது. அப்போ எந்த அளவுக்கு நீங்க பைபிளை நீங்க வாசிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு பைபிளை நீங்க நேசிக்கிறீங்களோ, இதுக்கு டைம் கொடுக்குறீங்களோ, இதன் மூலமா தான் நீங்க பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அவர் கம்யூனிகேட் பண்ற ஒரு விதம் என்னன்னாக்கா தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. Holy Spirit communicates through us in different ways. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்மோடு கூட அநேக வழியில் அவர் நம்மோடு கூட தொடர்பு கொள்றாரு, நம்மளை நடத்துறாரு, நம்மளோடு பேசுறாரு. ஆனா அதுல ஒரு வழி, பிரதானமான வழி நான் உங்களை என்கரேஜ் பண்ண விரும்புறது என்னன்னா, எல்லாருக்கும் சுலபமா ஆவியானவர் தெரிஞ்சுக்கணும், அவர் நம்மளை நடத்தணும், அவரோடு கூட நான் அதிகமா ஆழமா நான் அவரை குறித்து புரிஞ்சுக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அவர் நம்மளோடு கூட பழகுகிற முதல் வழி எதுனா தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது. அப்ப எந்த அளவுக்கு இந்த பைபிள் நாலேஜ் உங்களுக்கு இருக்கோ, இந்த வேதத்தை எழுதப்பட்டதான கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எந்த அளவுக்கு வாசித்து தியானித்து இதுக்கு நீங்க நேரம் கொடுக்குறீங்களோ, நீங்க வாசிச்சுன்னு இருக்கும் போது இதுல இருந்து ஒரு வார்த்தையின் மூலமா பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறவரா இருக்கிறாரு. டெய்லி கம்யூனிகேஷன், அவர் உங்களோடு கூட இந்த வார்த்தையின் மூலமா தொடர்பு கொள்றவரா இருக்கிறாரு. அந்த வார்த்தை உங்களுக்குள்ள உள்ளான ஆவியில ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த இன்னர் பீஸ் வேற எந்த மனுஷனும் கொடுக்க முடியாது, எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை பேசும்போது, ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தும் போது, அவர் உங்க கூட கம்யூனிகேட் பண்ணணும்னு விரும்புறது, நீங்க அவரோடு கூட நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு விரும்பணும்னா நீங்க அதிகமா தேவனுடைய வார்த்தைக்கு உங்க நேரத்தை செலவழிக்கணும். ஏன்னா இதுதான் அவர் உங்களோடு கூட கம்யூனிகேட் பண்ற ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேவா இருக்கு. டெய்லி ஃபெலோஷிப்ல அவர் எழுதப்பட்ட வார்த்தையாகிய இந்த வெளிப்பாடுல தான் யோவான் புஸ்தகத்துல 16ஆம் அதிகாரத்துல சொல்கிறது, சத்திய ஆவியாகிய தேற்றவாரும் வரும்போது அவர் நம்மளை சகல சத்தியத்திலும் வழிநடத்துவார். அவர் தன் சுயமாய் பேசாமல் பிதாவிடத்தில் கேள்விப்பட்ட யாவையும் வரப்போகிற காரியத்தையும் அவர் நம்மளுக்கு அறிவிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. So the Holy Spirit wants to reveal his plan, his will or his desire
through the word of God. பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? அவருடைய விருப்பத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய திட்டத்தையும் நமக்கான எல்லா வழிகளையும் அவர் நடத்துறது எப்படின்னாக்கா, தேவனுடைய வார்த்தையை கொண்டு அவர் நமக்கு வெளிச்சத்தை காட்டுகிறவரா இருக்கிறார், பேசுகிறவரா இருக்கிறாரு. ரெண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் பேசணும்னு நம்ம சொல்லும் போது இட்ஸ் நாட் ஒன் சைடு. நம்ம டெய்லியும் போய் ஜபிக்கிறோம்னு சொல்லி உட்கார்ந்து நம்ம ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் நம்ம ஜெபம் பண்ணிட்டு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும் ஆண்டவர் சமூகத்துல நம்ம பேசிட்டு வர்றது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் பேசணும் அப்படின்ற ஒரு டிசைர் உங்களுக்குள்ள இருக்கும்னா, அவர் என்ன வழி நடத்தணும்ன்ற ஒரு வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கணும்னாக்கா, யூ ஹாவ் டு பி சைலண்ட் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் அவரை நீங்க பிரைஸ் பண்ணுங்க, அவரை நீங்க வர்ஷிப் பண்ணுங்க. ஏன்னா ஒன் ஆஃப் த கீ ஓப்பனிங், ஒரு ஆண்டவருடைய சமூகத்தை பிரசன்ஸை ஓப்பன் பண்ற ஒரு சாவி என்ன தெரியுங்களா? அவரை ஆராதிக்கிறது, அவரை மகிமைப்படுத்துறது, அவர் செய்த நன்மைகளை நம்ம துதித்து ஆராதிக்கும் போது, மகிமைப்படுத்தும் போது, the presence of the Holy Spirit will be more thick to hear his voice. அவருடைய சத்தத்தை புரிந்து கொள்றதுக்கு அவருடைய பிரசன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகுது? ரொம்ப ஆழமா உங்களால உணர முடியும். அதனால நீங்க நல்லா பிரைஸ் பண்ணி வர்ஷிப் பண்ணி நீங்க இந்த வேர்டை எடுத்து நீங்க வாசிக்கும் போது ஆவியானவர் உங்களோடு கூட அவர் பேசுறவரா இருக்கிறாரு. சில நேரம் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமா அவரு பேசுறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? அவர் சமூகத்துல நீங்க வெயிட் பண்ணணும், நீங்க காத்திருக்கணும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. நீங்க நல்லா வர்ஷிப் பண்ணிட்டு நீங்க அமைதியா அந்த பிரசன்ஸ்ல நீங்க அவர் பேசணும்னு உங்களை விட்டு கொடுங்களேன். until he speaks you don't leave the presence of God. ஆவியானவர் உங்களோடு பேசுற வரைக்கும் நீங்க உங்க ஜெப அறையிலையோ இல்ல தேவனுக்கு உங்க ஸ்டைல் எது வேணா இருக்கலாம். நீங்க ரூம்ல போய் உட்காந்து தனியா ஜபிக்கலாம், இல்ல உங்க வேலையில நீங்க டங்ஸ் பேசினே ஜபிக்கலாம் சத்தம் இல்லாம, இல்ல நீங்க பைக்ல போகும்போது ஜபிக்கலாம். The place is not important, the way you communicate with the Holy Spirit. ஆனா பரிசுத்த ஆவியானவரோடு நான் பேசணும், அவர் என்னோடு பேசணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு, அந்த தாகமும் தான் முக்கியம். You pick the time, you pick the place and you pick your style. நீங்க எங்க பேசணும், எவ்வளவு நேரம் பேசணும், எப்படி பேசணும்ன்றது அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. ஆனா பேசணுன்ற வாஞ்சையோடு ஒரு தாகத்தோடு அவர் என்ன நடத்தணும், அவரை நான் இன்னும் புரிஞ்சுக்கணும். ஐ வாண்ட் டு பி எ குட் ஃப்ரெண்ட் வித் ஹிம். அவர் என்ன ஒவ்வொரு நாளும் என் கரம் பிடித்து எனக்கு வழி காட்டணும் நீங்க விரும்புவீங்கன்னா, நான் சொல்றேன், உங்களுடைய லைஃப்ல ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த அவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. He is the best friend, he is our best guide, he is our best counselor, he is our best helper in every detail of our life. நம்ம வாழ்க்கையில் உள்ள எல்லாவற்றிலும் அவர் நம்மளை நடத்துகிறதுக்கு அவர் ஆலோசனை கர்த்தரா இருக்கிறார். அவர் தான் நமக்குள்ள நடத்துகிற வழிகாட்டியா இருக்கிறாரு. ஆனா நீங்க அவருக்கு வெயிட் பண்ணும்போது, அவருடைய சத்தத்தை கேட்கணும் நீங்க வாஞ்சிக்கும் போது, பிரியமானவர்களே நான் சொல்றேன், அவர் உங்களை ஃபெயில் ஆக்க மாட்டாரு. அவருடைய சத்தம் உங்களுக்கு வராம உங்களை வெளியே அனுப்ப மாட்டாரு. அந்த சத்தத்துக்காக நீங்க அந்த சத்தத்தை கேட்கறதுக்கான ஒரு வழி நான் சொன்ன மாதிரி, the knowledge, your knowledge have to grow in the word of God. கர்த்தருடைய வார்த்தையில உங்க அறிவு பெருக வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க அறிய அறிய பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை அதிகமா நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்க. ரெண்டாவது, ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட தரிசனத்தின் மூலமா பேசுகிறவரா இருக்கிறாரு. அவர் தரிசனத்தை நமக்கு என்ன பண்றாரு? சில நேரம் நமக்கு ஓப்பன் விஷனை நமக்கு அவர் கொடுக்கிறவரா இருக்கிறாரு. நமக்குள்ள தரிசனத்தை கொடுக்கலாம், இல்ல ஆண்டவர் நமக்குள்ள சொப்பனங்களை கொடுக்கலாம். யோவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை உங்களுக்கான வாசிக்கிறேன். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களையும் உங்கள் வாலிப தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். இங்க பைபிள் சொல்லுது, கடைசி நாட்கள்ல தேவன் தம்முடைய ஆவியை சபையில ஊற்றுகிறார். அப்படி ஊற்றும் போது மூப்பர்களும் வாலிபர்களும் தரிசனங்களையும் சொப்பனங்களையும் காண்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட கம்யூனிகேட் பண்ற இன்னொரு வழி என்னன்னு பார்க்கும்போது, he gives the vision. அவர் உங்களுக்கு சொப்பனங்களை காண்பிக்கிறவரா இருக்கிறார், தரிசனங்களை உங்களுக்கு கொடுக்கிறவரா இருக்கிறாரு. சில நேரம் சில பேர் இன்னொருத்தவங்களுடைய லைஃப் டெஸ்டிமோனியை மட்டுமே கேட்டு அதை இன்ஸ்பைரிங்கா எடுத்துன்னு நானும் பண்றேன்னு போவாங்க. ஆனா ஆண்டவர் இடத்துல இருந்து ஒரு சத்தம் வராம
கர்த்தரிடத்துல இருந்து ஒரு டைரக்ஷன் வராம இன்னொருத்தங்களுக்கு செஞ்சது எனக்கும் நடக்கும் நீங்க பிளைண்ட் ஃபெய்த்ல போய் ஏதாவது நீங்க பண்ண போகும்போது அந்த டைரக்ஷன் உங்க லைஃப்ல வந்து ஃபெயில் ஆகலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஆண்டவராகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியானவர் மூலமா ஒரு விஷயத்தை உங்க இருதயத்துல அது தரிசனத்தின் மூலமாக, சொப்பனத்தின் மூலமாக, இல்ல வார்த்தையின் மூலமாக அந்த ரேமாவை உங்களுக்கு கொடுக்குறாருன்னா அதுதான் உங்க ஃபவுண்டேஷன். அந்த ரேமால கர்த்தர் சொன்னதை நீங்க செய்ய நிற்கும் போது எந்த தடை வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், எந்த பிரச்சனை வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வழிகாட்டுகிறவரா இருக்கிறாரு. நீங்க நடந்து போகிறதுக்கு அவர் உங்களுக்கு பலனா இருக்கிறாரு. அதனால அவருடைய சத்தம் நீங்க கேட்கறதுக்கு, அவரோடு கூட நீங்க கம்யூனிகேட் பண்றதுக்கு அவர் உங்களோடு கூட என்ன பண்றாரு, விஷன் மூலமா உங்களை அவரு டைரக்ட் பண்றவரா இருக்கிறாரு. சில பேருக்கு வந்து விஷன் வந்து அவங்களுடைய கிஃப்டிங்கா இருக்கும். அவங்க ஜபிக்கும் போதே அவங்களுக்கு கூட ஆவியானவர் என்ன பண்றாரு, விஷனை வந்து கொடுக்குறவரா இருக்கிறாரு. என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எது அவங்களுடைய ப்ராமிஸ், எது அவங்க வந்து பிடித்து கொள்ளணும், எது வேணும், எது வானான்றத அவர் என்ன பண்றாரு, தரிசனத்தை அவங்களுக்கு காண்பிக்கிறவரா இருக்கிறாரு. ஏன்னாக்கா பேதுரு ஜெபம் பண்ணின்னு இருக்கும்போது அப்போஸ்தலர் புத்தகத்துல நம்ம பார்க்கிறோம், பேதுருக்கு பசி உண்டாகுது. அப்போ ஒரு தரிசனத்தை ஆண்டவர் வந்து பேதுருக்கு காட்டுறாரு. என்ன காட்டுறாரு, எல்லா விதமான மிருகங்கள் அவருக்கு முன்பாக இறங்கி வரதை பார்க்கிறாரு ஒரு பேஸ்கெட்ல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ பசியா இருக்கிறது நீ வந்து அடித்து புசின்றாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் வந்து அசுத்தமான எந்த மிருகத்தையும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்த பேதுருவை கைட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஒரு புது விஷயத்துல பேதுருக்கு புது தரிசனத்தை கொடுத்து புது ஊழியத்தை அவர் மூலமா தொடங்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. நான் பரிசுத்தமாக்கினதை நீ அசுத்தமா பார்க்காதுன்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு தரிசனம் தான் கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு எந்த கேள்வியும் இல்லாம போகும்படி அவருக்கான ஒரு டோரோ அது வந்து திறந்து கொடுத்தது. இன்னைக்கு நம்மளுக்கு கூட சில நேரம் நம்மளுக்கு நம்ம விரும்பாதது, நமக்கு பிடிக்காதது, நமக்கு தெரியாதது, நம்ம வானான்னு நினைக்கிற சில விஷயத்த கூட நம்ம ஜபத்துல காத்திருக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் போது அவர் நமக்கு வழி காட்டுகிறவரா இருக்கிறாரு. நம்ம சுய புத்தியில சாயாம அவரோடு கூட நம்ம டெய்லியும் ஒரு ஃபெலோஷிப்ல இருக்க விரும்பும் போது he will guide you and he will lead you. Even a small voice, ஒரு சின்ன சத்தம் ஆவியானவர் நமக்கு வழி நடத்துறவரா இருக்கிறார். போன வாரத்துல ஒரு விஷயத்த நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுமா இருந்துச்சு. நான் போய் கமர்நல்லியில ஃபுல்லா சுத்தி எல்லா இடத்துலயும் போய் நான் கேட்கிறேன், நிறைய பிளேஸ்ல வந்து அந்த பேங்க் சர்வீஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போ ஆவியானவர் சொல்றாரு, நான் வந்து ரொம்ப இதாகிட்டேன், என்னன்னா இது இந்த வேலையை முடிக்க முடியல அப்படின்னு. அப்போ நான் பைக்ல போகும்போது ஆவியானவர் சொல்றாரு, இங்க பைக்கை நிறுத்துன்றாரு. லிட்டரலா அந்த சத்தத்தை நான் கேட்டேன். உடனே பைக்கை நிறுத்திட்டு ஆப்போசிட்ல பாருன்றாரு. ஆப்போசிட்ல அங்க பார்த்த உடனே அந்த இடத்துல நான் தேடின்னு இருந்த அந்த ஷாப் இருந்தது. அங்க நேரா மேல போற கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சுத்தி நடக்காத விஷயம் அங்க போய் வித்தின் 10 மினிட்ஸ்ல ரொம்ப ஈஸியா அந்த வேலை முடிஞ்சது. அப்பதான் நான் சொன்னேன், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். லிசனிங் எ ஸ்மால் சிம்பிள் வாய்ஸ் will help a bigger thing in our life. நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் போது ஆவியானவர் நமக்கு ஒரு நிறைய நேரத்தையும், நிறைய நம்ம லைஃப்ல பண்ற மிஸ்டேக்கையும், நிறைய எதிராய் வருகிற போராட்டங்களையும் அவர் என்ன பண்றாரு, அவர் தப்பித்து கொள்ள அவர் நம்மளை சரியா நடத்துகிறவரா இருக்கிறாரு, நம்மளை லீட் பண்றவரா இருக்கிறாரு. ஸோ அதனால கர்த்தருடைய வார்த்தையின் அறிவுக்காக நீங்க நிறைய என்ன பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேதத்தை வாசிக்க, இது மேல பசிதாகம் உள்ளவரா இருங்க. இதை நீங்க வாசிக்க படிக்க பரிசுத்த ஆவியானவர் இதுல இருந்து உங்களுக்கு ரேமாவை வெளிப்பாடு கொடுப்பாரு. அந்த வெளிப்பாடு உங்க வாழ்க்கையை அது மாற்றுகிறதா இருக்கிறது. அந்த வெளிப்பாடு, அந்த வார்த்தை உங்களுக்கு முன்பாக புதிய வழியை திறக்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையை வைத்து நீங்க அசைக்கப்படாமல் உறுதியான மனதோட கர்த்தர் சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க உங்களுக்கான ஓட்டத்துல நீங்க இன்னும் அதிகமா ஓட முடியும் என் பிரியமான ஜனங்களே. அதனால பரிசுத்த ஆவியானுடைய ஃபெலோஷிப்பை அசட்டையா எண்ணாதீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு, அவர் உங்களை நடத்த விரும்புகிறாரு. நீங்க அவருடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க எந்த அளவுக்கு விரும்புறீங்களோ இல்லையோ, அவரு உங்க கூட ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பை அவர் விரும்புகிறவரா இருக்கிறாரு. அதனால நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான், ஐ சரண்டர்
myself to you, Holy Spirit. நான் என்னை முழுமையா உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிற ஆவியானவரே, என்னுடைய ஒவ்வொரு திங்கிங்லையும், என்னுடைய ஒவ்வொரு தாட்லையும், என்னுடைய ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லையும், என்னுடைய ஒவ்வொரு டிசிஷன்லையும் நீங்க கலந்துருங்க ஆவியானவரே. நான் எதையும் நான் ஃப்ளஷ்ல செய்யாம I will be led by your spirit, Lord. ஆவியானவரே, உம்முடைய ஆவியில நான் நடத்தப்பட என்னை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க கேட்கும் போது Holy Spirit will help you, my friends. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அவர் உங்களோடு கூட வார்த்தையினால பேசுவாரு, தரிசனத்தினால பேசுவாரு. சில நேரம் சொப்பனங்கள்ல உங்களோடு கூட அவர் பேசுறவராக இருக்கிறாரு. அவர் பேசின அந்த வார்த்தையை நீங்க எடுத்து பிடித்து அதன் மேல உங்க வாழ்க்கையை கட்டி பாருங்க. அது எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடு அது அசைக்கப்படுவதில்லை. அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை பரிசுத்த ஆவியினால உங்களுக்கு உண்டாகிற வெளிப்பாட்டின் வார்த்தையின் மேல உங்க வாழ்க்கையும், உங்க பிசினஸையும், உங்க திருமணத்தையும், உங்க எல்லா காரியங்களையும் நீங்க கட்டும்போது நீங்க கர்த்தருக்கு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படி ஆண்டவர் உதவி செய்வாரு. இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். God bless you all. Amen.